சாரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றது மூலம் மொத்தம் 4 புத்திஸ்ட் கவுன்சில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த். இதுல ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 483, செகண்ட் வந்து 383, அடுத்து வந்து தேர்டு வந்து 250, அதுக்கடுத்து வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 72 இல்லை 92 AD. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான், ஏதோ ஒன்றும் இல்லை. ஒரு புக்கில் இந்த மாதிரி கொடுத்தாங்க, இன்னொரு ரெஃபரன்ஸ் நான் பண்ணும்போது 92 ADன்னு கொடுத்தாங்க. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஏடின்னு கூட ஞாபகம் சிம்பிளாக, ஏன்னா எந்த ஏடின்னு மேக்ஸிமம் கேட்க போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆஃப் தி ஏடி, சின்னு கூட ஞாபகம், ஏடின்னு சொல்லலாம், சின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பிசிஇ, பிசிஇ. ஓகேவா, நல்லா ஞாபகம். 483, 383, 250, 72 ஆர் 92 AD. இது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஏடி அப்படின்னு மட்டும் ஞாபகம், ஃபர்ஸ்ட் ஏடின்னு மட்டும் ஞாபகம், வேற எதுவும் தேவையில்ல. இந்த 483 அப்படின்றது வந்துட்டு எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புத்தா வந்து சாரி இதை ஃபர்ஸ்ட் சொல்லணும், கவுன்சில் சொல்றதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடணும். புத்தா எப்போ பிறந்தாருன்றதே நான் சொல்லலை, ஏன்னா எங்கே பிறந்தாருன்னு மட்டும் தான் சொல்லினேன். எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 563, சரிங்களா, 563 BCE. அவர் இறந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 80 வயசுல தான் இறப்பார். அப்போ 483 BCE. ஓகேவா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எங்க பிறந்தாருன்னு மட்டும் தான் சொன்னேன், இப்போதான் எப்போ பிறந்தாருன்றதே சொல்றேன். இவர் எப்போ பிறந்திருக்காரு? 563 BCE. அவர் வாழ்ந்து முடிந்த காலகட்டம் வந்து 483 BCE. இந்த 483 தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலும் நடக்குது, சரிங்களா. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கவுன்சில் அப்படின்னு நடக்கும்போது ஒரு கிங் இருப்பாரு, அதுக்கப்புறம் அந்த கோர்ட் போயட், அதாவது அந்த கிங்கோட போயட்டும் அதுல இருப்பாரு, சரிங்களா. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கவுன்சில் யாரு நடத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜாட்ட சத்ரு அப்படின்ற ஒருத்தர் தான் நடத்துறாரு. அஜாட்ட சத்ரு, சரிங்களா. அஜாட்ட சத்ருன்றவர் நடத்துறாரு. இதுல வந்து யாரு பொயட்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா கசையப்பா. இதை ஒண்ணு சொல்லுவாங்க, மகா கசையப்பா, சரிங்களா. மகா கசையப்பா அப்படின்றவர் தான் பொயட்டா இருக்காரு, சரிங்களா. இவங்க எந்த டைனாசிட்டியை சார்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியங்கா டைனாசிட்டி, சரிங்களா. ஹச்ல ஆரம்பிக்கும்னு ஞாபகம். இவங்க டைனாசிட்டி நேம் ஹரியங்கா டைனாசிட்டி. 483 BCEல யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அஜாட்ட சத்ருன்றவர் நடத்துறாரு. அந்த பொயட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகா கசையப்பா. இவங்க என்ன டைனாசிட்டி? ஹரியங்கா டைனாசிட்டி. இந்த கவுன்சில்ல சில விஷயங்கள் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா விநாய பிட்டகா அண்ட் சுத்த பிட்டகா அப்படின்ற 2 புக்ஸ், சரிங்களா. இந்த 2 புக்ஸ் வந்துட்டு கம்பைல் பண்ணப்படுது, சரிங்களா. விநாய பிட்டகா அண்ட் சுத்த பிட்டகா, இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாய அண்ட் சுத்த, இந்த 3 பத்தி நம்ம புக் செக்ஷன், அதாவது புக்குன்னு ஒன்று நான் இதுக்கு அடுத்து சொல்லுவேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும், ஓகேவா. அஜாட்ட சத்ரு, மகா கசையப்பா, ஹரியங்கா டைனாசிட்டி, விநாய பிட்டகா அண்ட் சுத்த பிட்டகா, இந்த புக்ஸ் வந்து உருவாக்கப்படுது. அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 383 BCE அஜாட்ட சத்ரு அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க வந்து ஹரியங்கா டைனாசிட்டி. இதுக்கு அடுத்து வந்து கலசோகா, சரிங்களா. கலசோகா அப்படின்றவர் வந்துட்டு, சரிங்களா, இவர் தான் வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து நடத்துறாரு. இது வந்து அஜாட்ட சத்ரு, மகா கசையப்பா, கலசோகா, சரிங்களா. செகண்ட் வந்து கலசோகான்றவர் எந்த பொயட் மூலியமா நடத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா கசையப்பா சபக்காமா அப்படின்ற ஒரு மூலியமா நடத்துறாரு. சபக்காமா இவர் எந்த டைனாசிட்டி சேர்ந்தவங்க? அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சிசுநாகா டைனாசிட்டி, சிசு பலாகரா டைனாசிட்டின்னு தான் நினைக்கிறேன். ஹரியங்கா டைனாசிட்டி, இவங்க வந்து சிசு பலாகா டைனாசிட்டி, சரிங்களா. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா புத்திசம் வந்து சில ஸ்கூல்ஸ் வந்து உருவாகுது, சரிங்களா. ஸ்தாவிரவாடின்ஸ், அடுத்து வந்து மகா சம்ஜிகா அப்படின்ற 2 ஸ்கூல் வந்து உருவாகுது. என்னதான் ஸ்தாவிரவாடின்ஸ், அடுத்து வந்து மகா சம்ஜிகா அப்படின்ற 2 ஸ்கூல்ஸ், புது புத்திஸ்ட் ஸ்கூல்ஸ். புத்திசம்க்கு கீழே 2 ஸ்கூல்ஸ், அதாவது 2 பிரிவினைன்னு கூட நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த செகண்ட் கவுன்சில்ல தான் உருவாகுது, சரிங்களா. தேர்ட் கவுன்சில் யார் நடத்துறான்னு பாத்தீங்கன்னா அசோகான்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா. அசோகான்றவர் எந்த டைனாசிட்டியை சேர்ந்தவர்? மௌரியன் டைனாசிட்டியை சேர்ந்தவர். 250 BCEல இந்த அசோகா தலைமையில வந்துட்டு இந்த விஷயங்கள், அதாவது தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது. இந்த தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அசோகா வந்துட்டு, நீங்க ஏற்கனவே ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும், நிறைய நாடுகளுக்கு வந்து புத்திசம் பரப்புறதுக்காக நிறைய பேரை வந்து அமைச்சிருப்பாரு. ஸோ இந்த புத்திஸ்ட் கவுன்சில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். யாரு தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில்? அசோகா, சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அஜாட்ட சத்ரு, செகண்ட் வந்து கலசோகா, அடுத்து வந்து அசோகா,
சரிங்களா. இந்த நான் பொயட்லின்னு சொல்ல பாத்தீங்களா, அவர் பேர் வந்து மோகலிபுட்டு திசா. சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து மகா கசயப்பா, அடுத்து வந்து சபகாமா, அடுத்து வந்து மோகலிபுட்டு திசா. மோகலிபுட்டு திசா, திசான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கலசாமா, அடுத்து சபகா, அடுத்து வந்து திசா. சரிங்களா. இதுக்கு அடுத்து லாஸ்ட் 4th புத்திஸ்ட் கவுன்சில் யார் நடத்துறாங்க பாத்தீங்கன்னா கனிஷ்கா. கனிஷ்கா சரிங்களா. கனிஷ்கா, இந்த கனிஷ்கா நடத்துறாரு. இவருக்கு வந்து 2 பொயிட்ஸ் வந்து உதவி பண்ணிருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வாசுமித்ரா, அடுத்து வந்து அஸ்வகோஷா. இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த புத்திஸ்ட் கவுன்சில் தான், 4th புத்திஸ்ட் கவுன்சில்ல தான் புத்திசம் வந்து 2ஆ பிரியுது. அதாவது நல்ல ஒரு ஸ்கூல்ஸ் வந்து வருது. இதுக்கு முன்னாடியே 2 ஸ்கூல் சொன்னேன். அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில்ல. அது பேர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்தாவிரவாடின்ஸ் மகாசம்ஜிகா அப்படின்னு சொன்னேன். இதுக்கு அடுத்து இந்த ஹீனயான புத்திசம், மகாயான புத்திசம், இது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். புத்திசம் வந்து 2-3, அதாவது மொத்தம் 4 ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது புத்திசம் வந்து 2ஆ பிரிவுது எங்கன்னு பாத்தீங்கன்னா கனிஷ்கா தலைமையில நடந்த புத்திஸ்ட் கவுன்சில்ல தான். இது வந்து எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல நடக்கும். ஓகேவா. இந்த கனிஷ்கா தலைமையில் நடந்த புத்திஸ்ட் கவுன்சில்ல தான் 2ஆ பிரியுது. ஹீனயான புத்திசம், அடுத்து மகாயான புத்திசம் அப்படின்றது பிரியுது. ஸோ இது ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாட்ட சத்ரு. யார் வந்து போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மகா கலசோகா அப்படின்றவர் தான் போயிட்டு. இங்கே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விநாய பிட்டகா அண்ட் சுத்த பிட்டகா வந்து அதாவது உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலசோகா. கலசோகாவுக்கு வந்து யாருன்னா சபகாமா அப்படின்றவர். செகண்ட் கவுன்சில் வந்து கலசோகா, சபகாமா. இதுல வந்து 2 ஸ்கூல்ஸ், அதாவது ஸ்தாவிரவாடின்ஸ் மகா சம்ஜிகா அப்படின்ற 2 ஸ்கூல்ஸ் வந்து உருவாகுது. அதுக்கடுத்து தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அசோகா. அசோகான்றவர் மௌரியன் டைனசிட்டியை சேர்ந்தவர். இவருக்கு பொயட் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகலிபுட்டு திசா. சரிங்களா. அதுக்கடுத்து 4th புத்திஸ்ட் கவுன்சில். 4th புத்திஸ்ட் கவுன்சில் பாத்தீங்கன்னா யாருன்னா கனிஷ்கா. அந்த கனிஷ்காவுக்கு வந்து யாரு பாத்தீங்கன்னா பொயட்ஸா இருந்தாங்கன்னா வாசுமித்ரா அண்ட் வந்து அஸ்வகோஷா. இது எங்க நடக்குது? காஷ்மீர்ல நடக்குது. இந்த புத்திஸ்ட் கவுன்சில் தான் புத்திசம் 2ஆ பிரியுது. ஒன்று வந்து ஹீனயான புத்திசம், அதுக்கு அடுத்து மகாயான புத்திசம். சரிங்களா. ஓகே, இந்த கவுன்சில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம்னு நான் இப்போ சொல்றேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் இயர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபேக்ட்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. 483 இது இப்பதான் வந்து புத்தா, அதாவது புத்தா வந்து இறக்குறாரு 80 வயசுல. அடுத்து வந்து 383, அப்படியே ஒரு நம்பர் இங்க கம்மியா போட்டீங்கன்னா 383 வந்துடும். அடுத்து வந்து 250 இது எல்லாமே பிசி. ஃபர்ஸ்ட் 3 வந்து பிசி, லாஸ்ட் ஒன் தான் ஃபர்ஸ்ட் ஏடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 72 ஏடி இல்லை 92 ஏடி. ஓகேவா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஏடின்னு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 72 ஏடின்னு தான் நிறைய சோர்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணதில்ல. என்சிஆர்டிஸ்லேயும் சரி நிறைய ரெஃபரன்ஸ் 72 ஏடின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் இயர்ஸ். இதுக்கடுத்து வந்துட்டு கிங்ஸ் நேம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாட்ட சத்ரு, அடுத்து வந்து கலசோகா, அடுத்து அசோகா, அடுத்து வந்து கனிஷ்கா. ஏகே இவ்வளவுதான். அஜாட்ட சத்ரு, கலசோகா, அடுத்து வந்து அசோகா, அடுத்து வந்து கனிஷ்கா. ஏகே ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கிங்ஸ் நேமும் ஞாபகம் வரும். அடுத்து வந்துட்டு இந்த பொயட்ஸ் நேம் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகா கசையப்பா, அடுத்து வந்து சபகாமா, அடுத்தது மோகலிபுட்டு திசா, அடுத்து வந்து வாசுமித்ரா அண்ட் அஸ்வகோஷா. இவ்வளவுதான். எம்கே அடுத்து வந்துட்டு SMTVA. நான் இப்படிதான் ஞாபகம் வச்சுக்குவேன். நான் ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்புறம் வந்துட்டு இது வந்து எங்க நடக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து காஷ்மீர் நடக்குதுன்னு சொல்லிடுறேன். நடந்ததுக்கு அப்புறம் இந்த கவுன்சில்ல நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து சில புக்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பிட்டகாஸ் பத்தி பார்ப்போம். 3 பிட்டகாஸ் இருக்கு. 3 பிட்டகாஸ் இருக்கு. இந்த பிட்டகாஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்டகாக்கு மீனிங் என்ன? பேஸ்கெட்ஸ்னு அர்த்தம். பிட்டகாக்கு மீனிங் என்னது? பேஸ்கெட்ஸ். ஓகேவா. பேஸ்கெட்ஸ்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து விநாய பிட்டகா, அடுத்து வந்து சுத்த பிட்டகா, அடுத்து வந்து அபிதாம பிட்டகா. சரிங்களா. இந்த விநாய பிட்டகா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தா வந்து சங்கம் ஒன்று ஆரம்பிச்சாருன்னு சொன்னேன். அந்த சங்கத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில விஷயம் ஃபாலோ பண்ணும். அதை பத்தி பேசுறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி பேசுறது தான் இந்த விநாய பிட்டகா. சரிங்களா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி பேசுறது தான் இந்த விநாய பிட்டகா. அதுக்கடுத்து வந்து சுட்ட பிட்டகானா புத்தாவோட டீச்சிங்ஸ் இதுல அப்படியே இருக்கும். டீச்சிங்ஸ் வந்துட்டு அப்படியே இருக்கும். இந்த டீச்சிங்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மஜிகம்ம நிக்கியா, திக நிக்கியா, அந்த மாதிரி நிக்கியங்களா இருக்கும். குத்த நிக்கியாவா தெரியும். இதுலதான் அதாவது சுத்த பிட்டகால டீச்சிங்ஸ் இருக்கும். அடுத்து அபிதாம பிட்டகா அப்படின்னா
philosophical தாட்ஸ் வந்து இதுல இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து விநாயக பிட்டகா, அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சுத்த பிட்டகால புத்தாவோட டீச்சிங்ஸ் இருக்கும். அந்த டீச்சிங்ஸ் வந்து எப்படி சில கமெண்ட்ரிஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திகநிக்யா, மஜிஹிம்மநிக்யா இந்த மாதிரி போகும். சரிங்களா? அடுத்து வந்து அபிதாம பிட்டகா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பிலாசபிக்கல் தாட்ஸ், அதை பத்தி புத்திசம் பத்தின சில தாட்ஸ் இருக்கும். இந்த புக்கு வந்து புத்தர் வாழ்ந்தப்பே எழுதிட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது. அது எப்போ எழுதப்பட்டதுன்னா புத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணா எழுதப்படுது. அது யார் எழுதிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கத்தில் இருக்க எல்டர் மாங்ஸ், அதாவது வயசான மாங்ஸ் வந்து எழுதி கம்பைல் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எங்க கம்பைல் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வைஷாலி பீகார்ல தான் கம்பைல் பண்ணப்படுது. இவர் பீரியட் அப்போ இதை கம்பைல் பண்ணாங்கன்னா கிடையாது. இவர் அதாவது நான் என்ன சொல்றேன், இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்பைலேஷன்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? 3 பிட்டகாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பைல் எப்போ பண்றாங்க? புத்தா இறந்ததுக்கு அப்புறம் தான் பண்றாங்க. ஓகே சாரி, இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த பிட்டகாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிட்டகாஸை வந்து யாரெல்லாம் கம்பைல் பண்ணாங்கன்னு நான் என்ன சொல்ல, சில பேர் கம்பைல் பண்ணாங்கன்னு சொன்னேன். எங்க கம்பைல் பண்ணாங்க? வைஷாலியில கம்பைல் பண்ணாங்கன்னு சொன்னேன். விநாயக பிட்டகா, சுத்த பிட்டகா, அபிதாம பிட்டகா. விநாயக பிட்டகாவை கம்பைல் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா உப்பாலி. உப்பாலின்றவர் ஒரு டிசிபிள் ஆஃப் புத்தா தான். அதுக்கு வந்து சுத்த பிட்டகா, சுத்த பிட்டகாவை யாரு கம்பைல் பண்றாங்கன்னா அனந்தா. இந்த அனந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவர் தான் வந்து உமன்ஸ் வந்து சங்கத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தாங்க. எந்த உமன் உள்ள வந்தாங்க? மகா பிரஜபதி கோதாமி அப்படின்ற ஒரு உமன் உள்ள வந்தாங்க. அடுத்து வந்துட்டு அபிதாம பிட்டகா. அபிதாம பிட்டகா வந்துட்டு உப்பாலி, அனந்தா, அபிதாம பிட்டகா சாரி அது யாரு கம்பைல் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனா அது எப்ப கம்பைல் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் தான் கம்பைல் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க சோர்ஸ்ல ரெஃபர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போறேன். உப்பாலி, அனந்தா, அபிதாம பிட்டகா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விநாயக பிட்டகாக்கு வந்து உப்பாலி, செகண்டுக்கு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அனந்தா. அனந்தான்றது ரொம்ப முக்கியமான டிசிபிள், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பாஸ்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதுக்கடுத்து வந்து சில புக்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம புத்திஸ்ட் ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பிட்டகாஸ்ல இருந்து நம்ம நிறைய விஷயம் புத்திஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் யார் சில புத்திசம் ஃபாலோ பண்ண மக்கள், அதாவது கிங்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களோட பேட்ரன்ஸா இருக்கலாம், பொயட்ஸா இருக்கலாம், அவங்க வந்து புத்திசம் பத்தின சில குறிப்புகள் எழுதி வச்சிருப்பாங்கல்ல. அதுல ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெலிண்டா பன்ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரு வந்து யாருக்கும் நடந்த சில என்ன சொல்றது கான்வர்சேஷன் பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டோ கிரீக் ரூல்ல ஒருத்தர் இருப்பார். அவர் பேரு மியாண்டர். சரிங்களா? இவர் வந்து இண்டோ கிரீக் ரூலர். இண்டோ கிரீக்ஸ் வந்து இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் உள்ள 2nd செஞ்சுரி பிசியில இருந்து உள்ள வர ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம அந்த டைனாசிட்டிஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த மியாண்டர்ன்ற ஒரு நாகசேனா அப்படின்றவரோட கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும். இவர் வந்து புத்திஸ்ட், இவர் வந்து இண்டோ கிரீக் ரூலர். இவங்களுக்கு இடையில நடந்த அந்த கான்வர்சேஷன் பத்தி பேசுறதா மெலிண்டா பன்ஹோ. சரிங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு புக்கு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, மகாவம்சம் அண்ட் தீபவம்சம்னு சொல்லுவாங்க. இந்த மகாவம்சம் என்ன பேசுதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு கிங்ஸ் டைனாசிட்டிஸ் வந்து அந்த காலத்துல இந்த புத்திஸ்ட் காலகட்டத்தில் இருந்துச்சுன்றதை பேசுது. இந்த தீபவம்சம் என்ன பேசுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்திசம் வந்து இந்தியால இருந்து வேற கண்ட்ரிக்கு போச்சுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது எந்த மாதிரியான டீச்சிங்ஸ் வழியா போச்சு அப்படின்றத பேசுறத பார்த்து தான் தீபவம்சம் சொல்லுவாங்க. இந்த மகாவம்சம் அண்ட் தீபவம்சம் ரெண்டுமே ஸ்ரீலங்காவை குறித்தது. சரிங்களா? ஸ்ரீலங்காவை குறித்தது. அந்த ஸ்ரீலங்கா அதாவது அந்த தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அப்பதான் வந்து அசோகா வந்து நிறைய பேரை வந்துட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி புத்திசம் பரப்ப சொல்லுவார். சரிங்களா? அந்த காலகட்டத்துல தான் இந்த மகாவம்சம் தீபவம்சம்லாம் அடுத்து கம்பைல் பண்ணப்பட்ட அப்படியே ஒரு புக்கு மாதிரி வெளியே வருது. யாரெல்லாம் அனுப்பியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அசோகா அவங்களோட பையன் பொண்ணு 2 பேரையுமே அனுப்பியிருப்பாரு. அது யாருன்றத வந்து நம்ம அந்த மௌரியன் டைனாசிட்டி பார்க்கும்போது பார்ப்போம். சரிங்களா? ஸோ மெலிண்டா பன்ஹோ அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம அந்த 4th புத்திஸ்ட் கவுன்சில்ல வாசுமித்ரா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அஸ்வகோஷான்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுல அந்த அஸ்வகோஷா எழுதுனது பாத்தீங்கன்னா புத்த சரிதா. அஸ்வகோஷா எழுதின புக்கு பேர் என்னது? புத்த சரிதா. அடுத்து வந்து சௌந்தரநந்தா. சரிங்களா? அஸ்வகோஷா எழுதின புக்கு பேர் வந்து புத்த சரிதா அண்ட் சௌந்தரநந்தா. சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புத்த கோஷானே ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா விசுத்தமாகா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. விசுத்தமாகா. புத்த கோஷா என்ன எழுதியிருப்பாரு? விசுத்தமாகா. அஸ்வகோஷா என்ன எழுதியிருப்பாரு? புத்த சரிதா அந்த சௌந்தரநந்தா. சரிங்களா?
இந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஒன்று ஒன்றா நம்ம வந்து அந்தந்த டைனாசிட்டிஸ் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரி, இதுக்கு அடுத்து வந்துட்டு ஸ்கூல்ஸ் பார்க்கணும். பட் ஸ்கூல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இப்போ இந்த புத்திசம் அப்படின்னு ஆரம்பிச்சப்போ வந்துட்டு இவங்க வந்து மாங்ஸாக தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ இவங்க எங்கே வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சில கேள்விகள் நம்மளுக்கு வருதுல்ல. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்கே புதைக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற சில கேள்விகளும் நமக்கு வரும். இவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா பிகாராஸ்னா இவங்க ரெசிடென்ஷியல் ஏரியாஸாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து இவங்களை எங்கே அதாவது இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களை எங்கெல்லாம் புதைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டூபாஸ் சரிங்களா. இவங்க ஒரு இடத்துல வந்து இவங்க அந்த மெடிடேட் பண்றது ப்ரேயர் பண்ணதெல்லாம் பண்ணணும் இந்த மாங்ஸ். அந்த இடத்த வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைத்தியாஸ் சரிங்களா. விஹாரன்றது ரெசிடென்ஷியல் பிளேஸ், ஸ்டூபாஸ்ன்றது புத்தாஸ் அதாவது புத்திசம் ஃபாலோ பண்றவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரிமைன்ஸ், அவங்களோட உடை அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன எடுத்து அது வந்து ஒரு ஸ்டூப்பால வச்சிருப்பாங்களாம். அசோகா வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணதாக கூட ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசப்படுது சரிங்களா. ஸ்டூபாஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இறந்தவங்களோட ரிமைன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அதை வந்து என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா ரிலிக்ஸ் ஆஃப் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூபாஸ்ல வந்துட்டு ரிலிக்ஸ் ஆஃப் புத்தா இருக்கும். அதாவது புத்தர் இறந்துருவாரு, அவரோட உடைமைகள் அப்புறம் அவரோட பாடியில இருக்க சில விஷயங்கள்லாம் எடுத்து ஒரு ஸ்டூப்பால வச்சிருப்பாங்க. நிறைய ஸ்டூபாஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்டூப்பா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்டூப்பா, அதுக்கப்புறம் அமராவதி ஸ்டூப்பா, அந்த மாதிரி நிறைய ஸ்டூபாஸ் இருக்கு சரிங்களா. சைத்தியான்றது ஒரு ப்ரேயர் ஹால் தான் சரிங்களா. விஹாரன்றது ரெசிடென்சியல் ஹாலு, ஸ்டூப்பான்றது அந்த டெத்து புத்தாவோட ரிமைன்ஸ் அண்ட் ரிலிக்ஸ், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடைமைகள் அப்புறம் அவரோட பாடி பார்ட்ஸ் வந்து வச்சிருக்க இடம் வந்து ஸ்டூபாஸ். சைத்தியாஸ்ன்றது ப்ரேயர் ஹால்ஸ். ஓகேவா? ஓகே, இதுக்கடுத்து வந்து இந்த ஸ்டூப்பா அப்படின்றத வந்து சில அதாவது என்சிஆர்டி ரெஃபரன்ஸ்ல எப்படி கொடுத்தா ஸ்டூப்பான்றது இப்படி இருக்கும். ஒரு ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் மவுண்ட் மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அண்டான்னு சொல்லுவாங்க. அண்டா, இந்த அண்டா குப்பரை அப்படி இருக்கும், ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும்னா அந்த மாதிரி இருக்கிற பேர் அண்டா. அதுக்கடுத்து வந்து ஹர்மிகா, இதுக்கு மேல வந்து ஒரு பால்கனி இருக்கும், அது பேர் ஹர்மிகா சரிங்களா. இது பேர் வந்து அண்டா. இது வந்து ஹர்மிகா. இதுக்கு அந்த பால்கனிக்கு மேல ஒரு கம்பு இருக்கும், அதாவது அந்த மாஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த கொடியெல்லாம் பறக்கும் பார்த்தீங்களா, அந்த அம்பர்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த எப்படி சொல்றது, ஒரு கிங்குக்கு மேல ஒரு கொடை வடிப்பாங்கல்ல, அந்த பேர் மாஸ்த், அந்த கம்புக்கு பேர் மாஸ்து. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அண்டா ஹர்மிகா. அடுத்து வந்து அண்டா ஹர்மிகா எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, OASTI. இது வந்து இந்த மாஸ்க் சரிங்களா. இதுக்கு மேல அம்பர்லா இருக்கும், அது பேர் சத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பர்லா இப்படி இருக்கும், இது பேர் சத்திரி சரிங்களா. ஒரு ஸ்டூப்பான்றது இப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்டூப்பால என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அண்டா இருக்கும், ஹர்மிகா இருக்கும், அதுக்கு மேல வந்து எஸ்டி அந்த கம்பு இருக்கும், அந்த அம்பர்லா பேரு சத்திரி சரிங்களா. இந்த ஸ்டூப்பால என்ன வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன், ரிமைன்ஸ் அண்ட் ரிலிக்ஸ் ஆஃப் புத்தா, அதாவது புத்தா யூஸ் பண்ண சில விஷயங்களும் சரி அவரோட பாடி பார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு ஸ்டூப்பால வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா மக்கள் வந்து ப்ரே பண்றதுக்காண்டி வச்சிருப்பாங்க சரிங்களா. ஓகே, இதோட நம்ம இந்த ஸ்கூல்ஸ்குள்ள போயிடலாம். ஸ்கூல்ஸ்ன்றது அதுவும் ஒரு சின்ன டாபிக் தான். ஸ்கூல்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்போ புத்தா ஆரம்பிச்சிருப்பாரு புத்திசம் சரிங்களா. புத்தா ஆரம்பிச்ச காலகட்டத்தில் புத்திசம் எப்படி இருந்துச்சு, புத்தருக்கு அடுத்த புத்திசம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தா போதும். இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில்ல 2 ஸ்கூல்ஸ் உருவாக்குவாங்க. பட் ஆனால் அது மேஜர் இம்பாக்ட் உருவாக்குச்சானா கிடையாது. ஒன்று வந்து ஸ்தாவிரவாடின்ஸ், இன்னொன்று வந்து மகாசம்ஜிகா அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு அடுத்து சில விஷயங்கள் வந்து உருவாகுது சில ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ஸ் வந்து இன்னைக்கு காலகட்டம் வரையுமே சில இம்பாக்டை வந்து இந்த ரிலீஜன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கு. அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீனயான புத்திசம், இன்னொன்று வந்து மகாயான புத்திசம், அடுத்து வந்துட்டு தேரவடா புத்திசம், அடுத்து வந்து வஜ்ரயான புத்திசம் சரிங்களா. இந்த ஹீனயானாவும் தேரவடாவும் மோரார்லஸ் ஒரு மாதிரி இருக்கும், மகாயானாவும் வஜ்ரயானாவும் மோரல்லஸ் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஹீனயானால இருந்து தான் இதோட சப்செக்ட் தான் தேரவாடா புத்திசம் அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க சரிங்களா. இதோட சப்செக்ட் தான் வஜ்ரயான புத்திசம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹீனயான புத்திசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தர் வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிருப்பாரு பாருங்க. அதாவது சித்தார்த்தா தான் புத்தரா மாறுவார் என்லைட் பண்ணாததுக்கு அப்புறம். அந்த புத்தர் ஃபாலோ பண்ண விஷயங்களே இவங்களும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்படியே டிட்டோவா அவர் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா
இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுக்கு கோல்டுக்கு யாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் போக போக புத்திசம் வந்து எப்படின்னா அந்த கோல்டை விரும்புறவங்க எல்லாரும் புத்திசம்குள்ள வருவாங்க. அதனால தான் புத்திசம் வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கடைசியாக அந்த கன்க்ளூஷன் சொல்லி முடிக்கும் போது நான் சொல்கிறேன். ஹீனயான புத்திசம்ல புத்தாவை வந்துட்டு ஒரு காடா பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? புத்தா அதாவது ஹீனயான புத்திசம்ன்றவங்க புத்தரை ஃபாலோ பண்றவங்க, அவங்க புத்தாவை காடா பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? காடா பார்க்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இவங்க வந்து புத்தர் என்னெல்லாம் சொல்றாங்களோ, அவர் என்னெல்லாம் பிரின்சிபல் சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் என்ன பிரின்சிபல் சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க வந்துட்டு இந்த ஹீனயான புத்திசமை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் முக்கியமா இருக்கு. இவங்ககிட்ட வந்து அந்த ஐடோலட்ரி ப்ராக்டிஸ் கிடையாது. ஐடல்ஸ், அதாவது புத்தரை வந்துட்டு ஒரு கடவுளாகவும் பார்க்கல, அவங்க புத்தர் சிலையை வச்சும் கும்பிடல. ஆனா இவங்க எப்படி கும்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து மெடிடேட் பண்றாரு அப்படின்னா வந்துட்டு அதை வந்து ஒரு எம்டி சீட். இப்போ இது நான் ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன்னா அந்த சேர் வந்து யாருமே உட்காராம ஒரு எம்டி சீட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து புத்தர் உட்காந்து மெடிடேட் பண்ற இடமா வச்சிருக்காங்க. அதெல்லாம் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிள்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆனால் ஹீனயான பார்க்குறப்பே நம்ம பார்த்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸை தான் ஹீனயான புத்திசம் வந்து வழிபட்டிருக்காங்க. அதாவது இவரை தான் புத்தரை நினைச்சு அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எம்டி சீட்டு, அதாவது வந்து சேர்ல யாருமே உட்காரல அப்படின்னா புத்தர் வந்து மெடிடேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து புத்தரோட பாதம் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதத்தை மட்டும் இவங்க வந்துட்டு என்ன சொல்றது வழிபடவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்துட்டு புத்தர் வந்து செர்மன் கொடுத்தாருன்னு சொன்னேன். அதாவது வந்து டீச்சிங்ஸ் எங்க கொடுத்தாருன்னு சொன்னேன், சாரநாத்தில் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. அவரோட யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க தான் அந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருந்திருப்பாங்கன்னு சொன்னேன். இந்த சிம்பிள்ஸ்ல முக்கியமான ஒன்று வந்து இந்த சக்கரம், தர்ம சக்கர பரிவர்த்தனை, அது வந்து டீச்சிங்ஸை குறிக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிள்ஸை வழிபடுறவங்க தான், அதாவது புத்தரா நினைச்சு வாழ்ந்தவங்க தான் வந்து ஹீனயான புத்திசம். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாயான புத்திசம் வருது. மகாயான புத்திசம் எப்போ இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4th புத்திஸ்ட் கவுன்சில் இருந்து தான் மகாயான புத்திசம் வருது. அதை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கா. அப்போ கூட இருந்த போயட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசுமித்ரா அண்ட் அஸ்வகோஷா, இவங்க 2 பேரும் தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த மகாயான புத்திசம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் காலகட்டத்துல இருந்து ஸ்லைட்டா தான் வேரியேஷன் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தர் காலகட்டத்தில் ஒருத்தர் என்லைட்மெண்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் தான் கடுமையான அசக்டிசம் லைஃப், அதாவது துறவற வாழ்க்கை வாழணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, கடுமையானு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு துறவற வாழ்க்கை வாழணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பெனன்ஸ், அதாவது வந்து மெடிடேஷன்ல ஈடுபட்டிருக்கணும். அப்பதான் அவரை வந்து என்லைட்மெண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மகாயான புத்திசம்ல என்ன சொல்லிடுவாங்கன்னா இன்னொரு கான்செப்ட் உள்ள வந்துடும், போதி சத்தவா அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வரும். அந்த போதி சத்தவாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து என்லைட்மெண்ட் ஆக மாட்டாங்க. அந்த என்லைட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட இவங்க வந்துட்டு அந்த இதுல இருந்து, அதாவது மகாபரி நிர்வாணம் அடையாம மித்தவங்க இருப்பாங்கல்ல, அதாவது நான் தான் இப்போ ஒரு போதிசத்துவானா என்னை தேடி நீங்க எல்லாம் வரீங்க அப்படின்னா உங்களையும் என்லைட்மெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்றத சொல்லுவேன். சரிங்களா? அதுதான் ஒரு சின்னதா ஒரு கிறிஸ்பா நீங்க புரிஞ்சுக்கணும்னா போதிசட்டவன்றவர் அவரு என்லைட்மெண்ட் பண்ணாம மித்தவங்கள என்லைட்மெண்ட் பண்ண வைப்பார். ஆனா ஹீனயான புத்திசம்னா அவங்களே வந்து என்லைட்மெண்ட் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா இந்த மகாயான புத்திசம்ல இதுக்கும் இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஐடல் வர்ஷிப் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஐடல் வர்ஷிப்னா அந்த உருவ வழிபாடு, ஐடல் வர்ஷிப் வந்து இங்கதான் ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த ஐடல் வர்ஷிப் ஆரம்பிச்சனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா புத்தரை வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கடவுள் மாதிரி பார்த்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு என்னெல்லாம் பண்றோம், படைக்கிறோம், காசு போடுறோம், அந்த திருப்பதியில போய் உண்டியில நிறைய விஷயம் பண்றோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள வருது. ஆனா புத்திசம் ஆரம்பிக்கப்பட்டது எதற்கு, இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இல்லாம நாம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும், அகிம்சை முறையில ஒரு லைஃப் வாழணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவங்க வந்து உள்ள வராங்க. பட் ஆனா அப்படி நடக்குதான்னு பார்த்தா கிடையாது. இதனாலதான் இது ஒரு காரணம், புத்திசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழியறதுக்கு இது ஒரு காரணம். சரிங்களா? இதுக்கடுத்து ஐடல் வர்ஷிப், ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்டாச்சு டு பி வர்ஷிப்டு, அதாவது முதல்ல மனித வடிவில் வந்துட்டு ஒரு உருவம் வந்து வழிபடப்படுதுன்னா அது வந்து புத்தாவோட உருவம் தான். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து
இந்த 2 ஸ்கூல்ஸ்லையுமே சப் ஸ்கூல்ஸ் வந்து வரும் சரிங்களா. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீனயானா புத்திசம்ல வந்து வைபேஷிகா அந்த சௌந்தர்னிகா அப்படின்னு ஒரு சப் ஸ்கூல்ஸ் வரும். இதுவே ரெண்டுமே புத்திசம்ல வந்து அந்த ஸ்கூல் தான். ஆனால் இதுக்கு கீழே சப் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு. ஒன்று வந்து ஹீனயானால பார்த்தீங்கன்னா வைபேஷிகான்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வந்து சௌந்தர்னிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாயானா புத்திசம்ல பார்த்தீங்கன்னா யோகாச்சார்னு ஒரு ஸ்கூல் இருக்கும், அடுத்து மத்தியமிகா அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கும் சரிங்களா. அது என்னன்றத நான் சிம்பிளாக வந்து என்ன சொல்ற கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து என்னது வைபேஷிகா அண்டு சௌந்தர்னிகா, இது ரெண்டும் ஹீனயானாவோட சப் ஸ்கூலு. அதுக்கடுத்து மகாயானாவோட சப் ஸ்கூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு கீழே இருக்க 2 பிரிவுகள் என்ன பார்த்தீங்கன்னா யோகாச்சார் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து வந்துட்டு அது பேர் என்னது மத்தியமிகா ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து தேரவாடா புத்திசம். இந்த தேரவாடா புத்திசம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீனயானா செக்டோட சேர்ந்ததான் தேரவாட புத்திசம் சொல்லலாம். இதுல வந்து செசேஷன் ஆஃப் லேஷாஸ்ன்னு சொல்லுவாங்க. செசேஷன் ஆஃப் லேஷாஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மைண்டுக்குள்ள நிறைய ஈகோ இருக்கும், டிசையர் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு கோவம் இருக்கும், அந்த நிறைய விஷயங்கள் மனிதன் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் லேஷாஸ்ன்னு சொல்லுவாங்க. KHLESHAS லேஷாஸ்ன்னு சொல்லுவாங்க. செசேஷன் ஆஃப் லேஷாஸ்னா இந்த இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்றத, அதாவது மைண்ட்ல இருந்து இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சணும் அப்படின்றத பேசுறப்ப தான் தேரவாடா புத்திசம். இந்த தேரவாடா புத்திசம் இதை எப்படி நீங்க வந்து ஒழிச்சு கட்டுவீங்க மைண்ட்ல இருந்து அப்படின்னு எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அனலிசிஸ் பண்ணும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடைச்சிரும், நீங்க இதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். இந்த தேரவாடா புத்திசம் ஸ்கூலோட ஒரு பர்சன் வந்து அசோசியேட் ஆகிருப்பார். நான் முதலே சொன்னேன், அவர் பேர் வந்து புத்த கோஷா. அவர் தான் விசுத்த மகா அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பார். அது கூட இந்த தேரவாட புத்திசமோட லிங்க் ஆனதான். இந்த வஜ்ராயண புத்திசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துவிசம் இன்னைக்கு நிலைமையில இருக்கு, அந்த காலகட்டத்தில் ஹிந்துவிசம் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இல்லாட்டாலும் போக 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 ஹிந்துவிசம் அதெல்லாம் வந்துட்டு, சைவிசம் வைஷ்ணவிசம்லாம் வந்தது. அந்த ஹிந்துவிசம் ஃபீச்சர்ஸை சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு புத்திசம் ஃபீச்சர்ஸையும் சில விஷயத்தை எடுத்துக்கிட்டு உருவானதான் வஜ்ரயான புத்திசம். ஹிந்துவிசம் பிளஸ் புத்திசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்துவிசம் பிளஸ் புத்திசம், இதுதான் வந்து வஜ்ரயான புத்திசம் சரிங்களா. இந்த வஜ்ரயான புத்திசம்ல வந்து மந்த்ராஸு, தாந்திராஸு, அடுத்து வந்து யாந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இதுல கடவுள்னு யாரும் பார்த்தீங்கன்னா தாரா அப்படின்ற ஒரு ஐடல் வர்ஷிப் இருந்திருக்கு சரிங்களா. இதுதான் வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் புத்திசம். இப்போ நான் ஸ்கூல்ஸ் ஆஃப் புத்திசம் வந்து ரொம்ப என்ன சொல்றது பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே வேணும், அதை நான் வந்து பின்னாடி ஒரு நாள் போடுறேன். பட் ஆனால் இதுதான் பேசிஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆஃப் புத்திசம் சரிங்களா. இங்கே கடவுள் வழிபாடு வந்துட்டு சிம்பிள்ஸ்ல இருந்துச்சு, இங்கே வந்து உருவ வழிபாடே இருந்துச்சு. இதில் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட மைண்ட்ல இருக்க சில விஷயங்களை தள்ளி போகணும்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஹிந்துவிசம் பிளஸ் புத்திசம் சேர்ந்தது தான் அந்த வஜ்ராயண புத்திசம் சரிங்களா. இதுக்கடுத்து இந்த போதிசத்தவா அப்படின்னு நான் சொன்னேன், என்ன சொல்றது, நான் தான் என்லைட்மெண்ட் ஆனது போகாம மித்தவங்களை என்லைட்மெண்ட் ஆக வைக்கிறது அப்படின்றது சரிங்களா. அந்த போதிசத்தவாஸ்ல சில பேர் முக்கியமா பேர் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, போதிசத்தவாஸ் எதோட அசோசியேட் ஆயிருப்பாங்க, மகாயானா புத்திசமோட அசோசியேட் ஆயிருப்பாங்க. இதை நல்லா ஞாபகம். மகாயானா புத்திசம் எப்ப இருந்து வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஏடி கனிஷ்கா கவுன்சில் நடத்துறாருல, அதுல இருந்து பிரிஞ்சது தான் இந்த மகாயானா புத்திசம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த போதிசத்தவால ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு பேர் என்னன்னா அவலகோட்டீஸ்வரா. அவலகோட்டீஸ்வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை வந்து பத்மபாணின்னு கூட சொல்லுவாங்க. பத்மபாணி. 1 மினிட், பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவலகோட்டீஸ்வரா. அவரை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பத்மபாணின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்த லோட்டஸ் ஃப்ளவர் வந்து கையில வச்சிருப்பாரு, அதனாலதான் பத்மபாணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து வஜ்ரபாணின்னு சொல்லுவாங்க சரிங்களா. வஜ்ரபாணினா இவர் அந்த பவர் சம்பந்தப்பட்டவர். இவர் வந்து எதோட அசோசியேட் பண்ணுவாங்கன்னா பவர் சரிங்களா. பத்மபாணி, வஜ்ரபாணி, அதுக்கடுத்து வந்துட்டு மஞ்சுஸ்ரீ வந்து எதோட அசோசியேட் பண்ணுவாங்கன்னா விஸ்டம், அதாவது வந்து ஒரு தெளிவு. இதோட பத்மபாணி, வஜ்ரபாணி, மஞ்சுஸ்ரீ, இவங்க 3 பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா போதிசட்டவாஸ் சரிங்களா. ஓகே, இவங்க எல்லாம் போதிசட்டவாஸ்ன்னு சொன்னா கூட இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னா ஃபியூச்சர் புத்தா அப்புறம் பிரிசைடர் ஆஃப் புத்தான்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் வந்து என்னன்னா புத்தருக்கு அடுத்து யாரு வந்து புத்தாவா வருவா அப்படின்னு சொல்றதுதான்.
இப்போ புத்திசம்ல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தா வந்து இந்த யுகத்துல மட்டும்தான் பிறந்தாலும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே அவர் நிறைய தடவை பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இவரை வந்து புத்தா அலை சித்தார்த்தா அப்படின்னு நம்ம என்லைட்டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி பிறந்த ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தீபங்கரா. தீபங்கரா இவரை யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரிசீடர், அதாவது புத்தாக்கு முன்னாடி ப்ரிசீடர் ஆஃப் புத்தா. ப்ரிசீடர் ஆஃப் புத்தா. சரிங்களா? அப்ப ப்ரிசீடர் ஆஃப் புத்தானா புத்தாக்கு அடுத்து ஒருத்தர் வரணும்ல, அவர் பேரு மைத்ரேயா. மைத்ரேயானா ஃபியூச்சர் புத்தா. சரிங்களா? ஃபியூச்சர் புத்தா. இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபங்கரா அடுத்து வந்து மைத்ரேயா. சரிங்களா? இத வந்து கசப்ப புத்தான்னு கூட சொல்லுவாங்க. இந்த தீபங்கரா கசப்ப புத்தா. சரிங்களா? தீபங்கரா கசப்ப புத்தா, மைத்ரேயானா ஃபியூச்சர் புத்தா. சரிங்களா? இதுக்கடுத்து ஒரு சில டெர்மினாலஜிஸ், புத்திசமோட டெர்மினாலஜிஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கும், அதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். சரிங்களா? அர்ஹட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஹட்ஸ் இல்ல அர்ஹந்தீஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, புத்திசம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க வந்து எடுத்து படிச்சு அந்த புத்திசமோட அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட்டை அடையாம எப்படி அடைவாங்கன்னா, புத்தாஸோட டீச்சிங்ஸை வந்து கேட்டிருப்பாங்க. அவர்கிட்ட போய் தான் கொஸ்டின் கேட்கும்போது அவர் டீச் பண்ணியிருப்பாரு சில விஷயம். அதை கேட்டே சில பேர் வந்துட்டு இந்த என்ன சொல்ற புத்திசம் ஃபாலோ பண்ணி என்லைட்மெண்ட் அடைஞ்சிருப்பாங்க. அவங்கள வந்து அர்ஹட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 16 அர்ஹட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு அர்ஹட் முக்கியமான யாருன்னா ரகுலா யாருன்னு பாத்தீங்கன்னா புத்தா, அதாவது புத்தாவோட பையன் தான் ரகுலா. அதுல அவர் வந்து ஒரு அர்ஹட்டா இருந்திருப்பார். சரிங்களா? இதுக்கு அடுத்து சிம்பிள்ஸ் பார்ப்போம். சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமானது. நான் சிம்பிள்ஸ் எதோட அசோசியேட் ஆயிருக்கும்னு சொன்னேன். ஈனான புத்திசம்ல இருக்கவங்க தான் மேக்ஸிமம் வந்து அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி புத்தாவை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, வழிபட ஆரம்பிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். வழிபாடுன்னு சொல்ல முடியாது, அவங்க அவரை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுல வந்துட்டு புத்தர் பிறந்ததை எப்படி புத்திசம்ல வந்து சிம்பிள் மூலியமா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பர்த். இதை வந்து ஜன்மான்னு சொல்லுவாங்க. ஜன்மம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பர்த்ன்னு தெரியும். பர்த்தை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பர்த் வந்து புல் அண்ட் லோட்டஸ். இந்த சிம்பிள்ஸை வச்சுதான் அதாவது பர்த்தை வந்து அசோசியேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார் பாத்தீங்களா, அது வந்து ரினன்சியேஷன் சொல்லுவாங்க. ரினன்சியேஷன், வீட்டை விட்டு வெளியே வர்றது என்னன்னு சொல்லுவாங்க, ரினன்சியேஷன். இதை நான் வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன். தமிழ்ல வந்து வீட்டை விட்டு வெளியே வருது அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டின்ல நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் அதை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். ரெனன்சியேஷன் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது எதுல வருவார், கந்தக்கான ஒரு குதிரையில வருவார்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட அசோசியேட் ஆகிற சிம்பிள் வந்து ஹார்ஸ் தான். சரிங்களா? இதுக்கு அடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க வந்து அவர் என்லைட்மெண்ட் அடைவார் பாத்தீங்கன்னா போதகையால அடைவார். என்லைட்மெண்ட்னா என்னது, ஞானம் பெறுறது, அந்த நிர்வாணா பெறுறது. நிர்வாணா எங்க அடைவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போதகயான்றது வந்துட்டு போதகயால இருக்க ஒரு ட்ரீ. கயால இருக்க ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ பேரு பீப்பல் ட்ரீ. இந்த ட்ரீயோட அசோசியேட் ஆகிறதான் என்லைட்மெண்ட். பீப்பல் ட்ரீன்றது நீங்க குரோம்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. அதுக்கடுத்து வந்துட்டு என்லைட்மெண்ட் அடுத்து வந்து அவர் வந்து செர்மன் கொடுப்பாரு, டீச்சிங்ஸ் பண்ணுவார்ல, அதை எப்படி வந்து சிம்பிள் மூலியமா வெளிப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா செர்மன் வந்து எப்படி டீச்சிங்ஸ் மூலியமா வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எந்த சிம்பிளோட அசோசியேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தர்ம சக்கர பரிவர்த்தனான்னு சொல்றேன். வீல், சக்கரம்னா வீல். சரிங்களா? அந்த வீல் மூலியமா, அந்த வீல்ன்ற சிம்பிள் மூலியமா தான் இந்த செர்மனை வந்து அவங்க வந்து அசோசியேட் பண்ணுவாங்க. வீல்னு வச்சுக்கோங்க. தர்ம சக்கர பரிவர்த்தனா. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் இறந்துருவாருன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி சில புத்திசமோட அசோசியேட் ஆர்கிட்ட சில ஆர்கிடெக்சர் சொன்னேன், சைத்தியா, விஹாரா, ஸ்தூபா அப்படின்னு. அப்போ புத்தா இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்க வைப்பாங்கன்னு சொன்னேன், ஸ்டூப்பான்ற ஒரு இடத்துல வைப்பாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அப்போ இந்த டெத்துன்றது எந்த சிம்பிள் மூலியமா, அதாவது மகாபரி நிர்வாணா. என்லைட்மெண்ட்ன்றது நிர்வாணா. சரிங்களா? டெத்துன்றது மகாபரி நிர்வாணா. சரிங்களா? ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மகாபரி நிர்வாணா எங்க எந்த சிம்பிளோட அசோசியேட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டூப்பாவோட தான் அசோசியேட் ஆயிருக்கும். ஸ்டூப்பா எப்படி இருக்கும், ஒரு அண்டா இருக்கும், அதுக்கு மேல ஹர்மிகா இருக்கும், ஹர்மிகாக்கு மேல எஸ்த் இருக்கும், எஸ்துக்கு மேல ஒரு குடை இருக்கும், சத்திரி அப்படின்ற அந்த குடை பேர் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சிம்பிள்ஸ். டெத்துக்கு வந்து ஸ்டூப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செர்மனுக்கு வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனா, என்லைட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த பீப்பல் ட்ரீ,
அதுக்கு அந்த போதகையால இருக்க பீப்பிள் ட்ரீ கீழே தான் அவர் வந்து என்லைட்மெண்ட் பண்ணுவார். ரெனன்சியேஷனா அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றது, வெளியே வந்து அவர் வந்து இந்த ஒரு துறவர வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு. ஹார்ஸ் பர்த் வந்து புல் அண்ட் லோட்டஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்து புத்திசம் அப்படின்னா மேக்சிமம் அந்த புத்தர் சொன்னதான் ஃபாலோ பண்றாங்க. பட் இன்னைக்கு காலகட்டத்தில் அவரை வந்து ஒரு கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் சொன்னேன். அந்த காலகட்டத்தில் புத்திசம்ன்றது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ரிலீஜனா பார்க்காம அவர் ஒரு ஃபாலோயிங், ஒரு வே ஆஃப் லைஃப் ஸ்டைலா பார்த்து இது பண்ணாங்க. புத்தா வந்துட்டு முதல் காலகட்டத்தில் அந்த கடவுள் இருக்காரா இல்லையான்றதுக்குள்ள அவர் போல. ஏன்னா உலகமே ஒரு சோல்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சோல்லெஸ்னா அனட்டான்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கூட இந்த சைவிஷம் வைஷ்ணவிஷம்னு ஒரு செக்டா வர ஆரம்பிக்குது. ஒரு பீரியட்ல ஒரு செக்டா வளர ஆரம்பிக்குது. அப்படி வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் கிளாஷ் ஆயிடுது. கிளாஷ் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்றது, புத்திசம் ஒன்று அழிய ஆரம்பிக்குது. எப்படி அழிய ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சில்வர் அண்ட் கோல்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த மகாயான புத்திசம் அந்த புத்தா வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு மூலியமா வழிபட ஆரம்பிக்கும் போது இந்த கோல்டன் சில்வர்லாம் இந்த சங்காக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது கிரீடும் சேர்ந்து உள்ள வந்துடுது. கிரீட்னா அந்த மனிதனுக்கே உள்ள அந்த ஒரு இந்த செல்ஃபிஷ் ஒரு குணம் வந்து உள்ள வந்துடுது. உள்ள வந்ததுக்கப்புறம் எதற்காக புத்திசம் உருவாக்கப்பட்டதோ அந்த தன்மையை அதை இழந்துடுது. ஸோ இதுல இருந்து மக்கள் வந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைவிஷம் வைஷ்ணவிஷம் நான் சொல்றேன் அதெல்லாம் வளர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது வந்து சில டைனாசிட்டிஸ் கிங் வந்து புத்திஸ்ட வந்து பெர்சிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதாவது அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து புஷ்யமித்ர சுங்கா அப்படின்ற ஒருத்தர், அடுத்து மிஹிர் குலா அப்படின்ற ஒருத்தவர், அடுத்து வந்துட்டு சஷாங்கா ஆஃப் கவுடா. இவர் நேம் வந்து ரொம்ப முக்கியம், ஷஷாங்கா ஆஃப் கவுடா. இந்த சஷாங்கா ஆஃப் கவுடா என்ன செய்வார்னா, புத்தா வந்து எங்க என்லைட்மெண்ட் அடைஞ்சாருன்னு சொன்னேன், போதி. அந்த போதியில இருக்க அந்த ட்ரீ இருக்குல்ல, பீப்பிள் ட்ரீ, அதை வந்து வெட்டினவர் வந்து சஷாங்கா ஆஃப் கவுடா தான். சரிங்களா? ஒண்ணா இப்படி நடக்கும் போது இதே சமயத்துல இந்த புத்திசம் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பிராமணிக்கல் டாமினேஷனும் அதுக்கப்புறம் அந்த வேதங்கள் முறைகளும் வந்துட்டு ரொம்ப இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாதனாலதான் இந்த புத்திசம் ஜெயினிசம்ன்ற ரெண்டு உருவாகுது. போக போக பார்த்தீங்கன்னா புத்திசமும் ஜெயினிசமுமே அவங்கள மாதிரி மாற ஆரம்பிச்சு. அவங்கள மாதிரி அந்த பிராமணிக்கல் டாமினேஷன் வேதாசனாலாம் சொல்லுது, அவங்கள மாதிரி மாறுது. அந்த பிராமணிக்கல் டாமினேஷன் மனநிலை கொண்ட மக்கள் வந்து எப்படி மாறிட்டாங்கன்னா, கேட்டில்ஸ் முதல்ல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இது இப்படி மாறுறத பார்த்தா அவங்க அப்படியே உல்டாவா மாறிட்டாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாரையும் கொஞ்சம் ஒரே மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடக்கும்போது அதுவே நல்லா தானடா இருக்கு அப்படின்னு புத்திசம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அப்படியே அழிய ஆரம்பிக்குது. இந்தியாவில இருந்து ஒரு 12th AD கிட்ட வந்து இது அழிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? இன்னைக்கு வந்து ஹீனயான புத்திசம் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஸ்ரீலங்கா அப்படி போயிடலாம். அதுக்கடுத்து வந்துட்டு மகாயான புத்திசம் வந்து அப்படியே நம்ம இந்தியாவுக்கு மேலே இருக்க சில கண்ட்ரிஸ்ன்னு நம்ம போயிடலாம். ஏன்னா சைனாவில் அந்த புத்தர் செலர்லாம் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அடுத்து இந்த வஜ்ரயான புத்திசம் அது வந்து இந்தியாவிலே சில பகுதிகளில் ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பகுதிகள்லாம் இன்னைக்கு இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு முதல் அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ திஸ் இஸ் பிரீஃப் டிஸ்கஷன் அபவுட் புத்திசம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா யூ ஜஸ்ட் ஷேர் இட் வித் தம், எதர் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆர் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இதில் நான் இதெல்லாம் கொஞ்சம் விஷயம் விட்டுருக்கேன்னா அது இன்னொரு வீடியோவில் நான் போகிறேன். ஏன்னா அந்த ஸ்கூல்ஸுன்னு நான் சில விஷயங்கள் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னே தனியான சில வீடியோஸ் நம்ம போட வேண்டியிருக்கும். அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் நான் சில விஷயங்கள் நான் விட்ட விஷயங்களை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.